ரொம்ப மகிழ்ச்சி சாமி, நீங்கள் இந்த அடியாரை தேடி வந்ததுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி மக்களை அந்த அடியாருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். உடனே அப்போ சொல்கிறார், சாமி நான் நல்லூர் பெருமான் பக்கத்துலேயே ஒரு மடம் அமைச்சு வச்சுருப்பேன். சாமியாக அடியார்கிட்ட சொல்கிறார் அமர்நீதி நாயனார், இந்த நல்லூர் பெருமான் மீது எனக்கு தீராத பக்தி, அதனால் நான் இங்கே இருந்தது மட்டும் இல்லாமல் இங்கேயே ஒரு பக்கத்துலேயே மடம் அமைச்சிருக்கேன். இன்னும் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லூர் பெருமானார் பார்த்தீங்கன்னா 5 நிறம் தோன்றுவார் சாமி, பஞ்சவர்ணேஸ்வரர் 5 நிறம் இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த அமர்நீதி நாயனாரோட மடம் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த மடம் அப்படியே தான் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம் எல்லாமே. அப்போது அந்த மடத்தில் பார்த்தீங்கன்னா அடியாரை தங்க வச்சு அவங்களுக்கான உபசரிங்களை நான் கவனிச்சின்னு வரேன்ப்பா அப்படின்னு. ஆனால் அடியார் தொண்டுனா சாதாரண தொண்டு கிடையாது. இப்போது நாமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு 10 பேர் வராங்கன்னா எல்லோரும் அப்படியே ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஒரு பொறுப்பு இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைப்போம். ஆனால் அமர்நீதி நாயனார் அப்படி கிடையாது. அவரே யார் என்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை அப்படியே நிறுத்திட்டு அடியாருக்கு அவர் கையாலேயே அவங்க என்ன கேட்குறாங்களோ, எனக்கு இதுதான்ப்பா வேணும், உடனே பரவாயில்ல சாமி நான் உடனே ரெடி பண்ணுறேன். ஏன்னா இவங்களுக்கு இல்லைப்பா என்கிட்ட இருக்கிறது தான் சாப்பிடணும், என்கிட்ட இருக்கிறது தான் அப்படியெல்லாம் சொல்லாமல் அவங்க என்ன கேட்குறாங்களோ அடியார் மனசு நோகாமல் அவங்களுக்கு அந்த ஒரு தொண்டை இடையறாது செஞ்சுட்டு வந்தார்.